போட்டித் தேர்வு அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரளபடை ஒற்றளபடை அளபடையோடைய வகைகளும் அதனுடைய எடுத்துக்காட்டுகளும் பார்த்தோம். சரிங்களா? லாஸ்டா ஒரு 3 கொஸ்டின் அதை கேட்டிருந்தேன். கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். என்னது? பருவு, உருவுக்கண், கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொஸ்டின் பார்த்தோம். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, பருவு நம்ம அளபடையில நம்ம என்ன சொல்லிருந்தோம், எழுத்துக்களை மட்டும் வச்சுனது நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பாருங்க, ஊ வந்துருக்கு. அப்ப எடுத்தோடனே ஊ அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன போட்டுருவாங்க, சில பேர் அதை எடுத்துன்னு போயிட்டு இன்னிசையல் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. நம்ம என்ன சொன்னோம், இன்னிசையலை விட பெரும்பாலும் ஊ அப்படின்ற எழுத்தால குறிப்பாங்க, மட்டும் சொல்லலை. சரிங்களா? அப்ப இத அசை பிரிக்கும் போது என்னது, குறில் நெடில், அடுத்தது குறில் ஒற்று. அப்ப இது என்னது, செய்யுளிசை அளபடையில வரும். சரிங்களா? செய்யுளிசை அளபடையில நம்ம எத்தனை அசைகளா பார்த்தோம், ஈரசை சீர்களாக மட்டும்தான் பிரிக்க முடியும். சரிங்களா? அப்ப இது என்னது, செய்யுளிசை அளபடை. இது பாருங்க, குரு, குறில் நெடில், அடுத்தது குறில் ஒற்று. நம்ம என்ன நேற்று பார்த்தோம், இங்க பாருங்க, இது 3 சீர்களாக வருது. அப்ப இது இன்னிசை அளபடை வருமானு சார் சொல்லி கேட்டீங்கன்னா என்னது, அது தவறு. என்ன வரும், செய்யுளிசை அளபடை தான். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நேற்று, இந்த மாதிரி அளபெடுத்ததுக்கு அப்புறம் அது குறியலுக்கு அப்புறம் என்னது, ஒரே ஒற்று மட்டும்தான் கணக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வர்றது இல்லைன்னா அது என்னது, அடுத்த அசையாதான் என்னது கணக்கு பண்ணிக்கணும். அப்ப இந்த மாதிரி அளவெடுக்கும் போது அதுக்கு பக்கத்துல ஒரே ஒரு ஒற்று வச்சுதான் அது நம்ம செய்யுளிசை அளபடையா இன்னிசை அளபடையா போது இது என்னது, ஈரசை சிறுகளாக தான் கணக்குல எடுத்துக்கணும். அப்ப இதுவும் அது செய்யுளிசை அளபடை. அடுத்து பாருங்க, 3ஆவதா இருக்குது கடாம். கடாம் இது எப்படி படிக்கணும், கடா அம்முன்னு படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும், கடாம். அப்ப குறில் நெடில், அடுத்தது குறில் ஒற்று. அப்ப இந்த 3மே எந்த வகையில வர்றது, செய்யுளிசை அளபடைகள். செய்யுளிசை அளபடைகள். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. அடுத்து இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றிய லோகரம், குற்றிய இலகரம், முற்றிய லோகரம். இந்த 3 கிளாஸுமே, இந்த 3 வகையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வகைகள். சரிங்களா? இதுதான் இந்த புணர்ச்சி விதிக்கு தான் ரொம்ப பேசிக்கான வகைகள். ஃபர்ஸ்ட் நம்ம குற்றிய லோகரம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். குற்றிய லோகரம், குற்றிய லோகரம் இது எப்படி பிரிக்கலாம், உருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அப்ப குறுமை அப்படின்னா என்ன மீனிங், குறுகி. அப்ப ஏதோ ஒரு எழுத்து என்னது, குறுகி ஒலிக்கும் போதுன்னு அர்த்தம். அது எந்த எழுத்து, உகரம். சரிங்களா? அப்ப குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் தான் அது குற்றிய லோகரம். அப்ப அந்த மெய்யின் மேல ஏறி ஒரு உகரம் என்ன பண்ண போது, இந்த உகரம் தனித்து ஒலிக்கும் போது எவ்வளவு மாத்திரை பாருங்க, உகரம் தனித்து ஒலிக்கும் போது எத்தனை மாத்திரை நமக்கு தெரியும், உயிர் குறிலுக்கு எத்தனை மாத்திரை, 1 மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அப்ப இது ஏதோ ஒரு எழுத்துக்களோட சேர்ந்து வரும்போது என்ன ஆக போகுது அப்படின்னா, தன்னுடைய ஓசையில இருந்து குறைந்து ஒலிக்க போகுது. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுக்கு தெரியும், உயிர்மை எழுத்துனா என்னது, மெய்யும் உயிரும் சேர்ந்து வர்றது. சரிங்களா? இப்ப மெய், வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லிட்டு 3 இருக்குங்களா? இப்ப பாருங்க, கசட தபர. சரிங்களா? இந்த குற்றியலுகிற சொல்லுமே வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் முகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பதுதான் அது குற்றிய லோகரம். சரிங்களா? அந்த மெய்யெழுத்துக்கள் 18ல 18மே என்னது, அதுல உகரத்துல வராது. சரிங்களா? அந்த குற்றிய லோகரத்துல வராது. எது மட்டும்தான் வரும், இந்த வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பதுதான் அது குற்றிய லோகரம். சரிங்களா? இப்ப இது எப்படி வரும் பாருங்க, இக்கு குட்டல் ஊ என்னென்ன எழுத்துக்கள் வரும் பாருங்க,
கூ. இச்சு கூட்டல் ஊ என்னது சு. அடுத்தது இட்டு கூட்டல் ஊ என்ன வரும் டூ. இத்து கூட்டல் ஊ தூ. இப்பு கூட்டல் ஊ பூ. இரு கூட்டல் ஊ என்ன வரும் இரு கூட்டல் ஊ ரூ. சரிங்களா? அப்ப இந்த ஆறு வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தான் அது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்க போகுது. குசுடு துபுரு வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தான் அது இந்த குசுடு துபுரு. சரிங்களா? இதுதான் குற்றியலோர் எழுத்துக்களாக வரும். சரிங்களா? மற்ற எதுவுமே மற்ற மீதி 12 எழுத்துக்களும் 17 உகரங்கள் வரும். அது மெல்லின இடையின மெயின் மேல் ஏறி வர உரங்கள் குற்றியல உர எழுத்துக்களாக வராது. இந்த குசுறு துபுரு 6 மட்டும்தான் குற்றியல உர எழுத்துக்களாக வரும். அப்ப குற்றியல உரத்துக்கு டெஃபினேஷன் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? தன்னுடைய இப்ப ஒரு எழுத்து உச்சரிக்கிறோம், அதுக்கு ஒரு மாத்திரை அளவு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப குறிலுக்கு ஒரு மாத்திரை, இப்போ உகரத்துக்கு என்ன சொல்றாங்க ஒரு மாத்திரை. அது இந்த எழுத்துக்களோடு சேர்ந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்குரிய ஒரு மாத்திரையில இருந்து குறைந்து என்னது அரை மாத்திரையா ஒலிக்க போகுது. அதுதான் குற்றியல் உகரம் சொல்லுவாங்க. தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் முகரம் குற்றியல் உகரம். சரிங்களா? தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கிற முகரம் குற்றியல் உகரம். இதுதான் டெஃபினேஷன். இந்த குற்றியல் உகரத்துல அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்தா குசுறு துபுரெல்லாம் இருக்குல்ல, சும்மா இதுல எடுத்துக்காட்டுகள். அது எங்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றியல் உகர சொற்க அந்த எழுத்துக்கள் எங்க இருக்கும்? அந்த ஒரு சொல்லுடைய இறுதியில இருக்கும், ஈற்றல இருக்கும். அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. பாக்கு, பட்டு, பத்து, அம்பு, அச்சு, மாடு. இங்கெல்லாம் பாருங்க. இதுல எந்த எழுத்துக்கள் இறுதியில முடிஞ்சிருக்கு? எல்லாமே குசுறு துபுருல வந்திருக்கு. இது எல்லாமே என்னது குற்றியல் உர சொற்கள். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி இறுதியில வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்குரிய மாத்திரையிலிருந்து என்ன அது குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்குது. அதுதான் அது குற்றியல் உகரம். சரிங்களா? இப்ப இதனுடைய வகைகள் பார்க்க போறோம். குற்றியல் உகர வகைகள். குற்றியல் உகரத்தை எப்படி வகைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குற்றியல் ஒரு சொல் இருக்குன்னா அதனுடைய ஈற்று அயலெழுத்தின் அடிப்படையில குற்றியல் உகரத்தை எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னா 6 வகையா பிரிக்கிறாங்க. பாருங்க குற்றியல் உகர வகைகள். எப்படி வகையை பிரிக்கிறாங்க அப்படின்னா ஈற்று அயல் எழுத்தை அடிப்படையாக கொண்டு எத்தனை வகையை பிரிக்கிறாங்க? அடிப்படையாக கொண்டு குற்றியல் உகரத்தை 6 வகையை பிரிக்கலாம். 6 வகைப்படும். சரிங்களா? அது என்ன ஈற்று அயல் எழுத்து? இப்ப ஒரு சொல்லு இருக்கு, பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது என்ன எழுத்து? ஒரு சொல்லுக்கான முதல் எழுத்து. இது என்ன சொல்லுவோம்? இறுதி எழுத்து. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? கடை ஈற்று எழுத்து. சரிங்களா? இதுக்கு 3 வகையா சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இறுதி எழுத்துன்னு சொல்லலாம், கடை எழுத்துன்னு சொல்லலாம், ஈற்று எழுத்துன்னு சொல்லலாம். ஈற்று அயல் எழுத்து அப்படின்னா எந்த எழுத்து அப்படின்னா இந்த இறுதி எழுத்துக்கு பக்கத்துல இருக்க எழுத்து தான் என்னது ஈற்று அயல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஈற்று அயல் எழுத்து இதுதான் அது நம்ம சொல்லுவோம். பக்கத்து நாடு, அண்டை நாடு, அயல் நாடு அப்படின்னு சொல்லுவோம். அயல் நாடுன்னா அது பக்கத்துல இருக்க நாடு சொல்லுவோம். அதான் அது ஈற்று அயல் எழுத்து அடிப்படையில 6 வகையை பிரிக்கிறாங்க. சரிங்களா? இது என்னென்ன 6 வகை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடை தொடர் குற்றியல் உகரம். சரிங்களா? இப்படி 6 வகையை பிரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில பிரிக்கிறாங்க? ஈற்று அயல் எழுத்தை அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. இது கொஸ்டினா கேட்கலாம். கூற்று 1, கூற்று 2ல அந்த மாதிரி கேட்கலாம். இப்பெல்லாம் தமிழ்ல பாத்தீங்கன்னா கூற்று நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அதை ப்ரிப்பேர் பண்ணணும்.
அது போல இன்னும் படிக்க ஆரம்பிக்காதவங்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம சிலபஸ் வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணோம்னா இப்பதான் கரெக்டான டைம். சரிங்களா? ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப இதுதான் அந்த கரெக்டான டைம். சரிங்களா? அதுக்கான டைம் வந்துருச்சு, ஆரம்பிச்சிருங்க. நம்ம இது நோட்டிபிகேஷன் வந்த உடனே ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. நம்ம ஒரு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ முன்னாடியே வந்து ஆரம்பிச்சோம், ஆயத்தமாயிடும். சரிங்களா? சரி, போய் கிளாஸ்க்கு வரும். பாத்தீங்கன்னா ஈற்றாயில 6 வகைப்படுத்துறோம். அதுல ஃபர்ஸ்ட் வகை நம்ம என்ன சொன்னோம்? நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம். அப்ப நெடில் எழுத்தை தொடர்ந்து அந்த குற்றியலுகிற சொற்கள் வந்துச்சுன்னா அதுதான் வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா? இப்ப மாடு, பாலாறு அப்படின்னு எழுதிடும். சரிங்களா? இப்ப இதுவும் நெடில் எழுத்து தான் தொடர்ந்து வருது, இதுவும் நெடில் எழுத்து தான் தொடர்ந்து வருது. அப்ப இது ரெண்டுமே வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது மட்டும்தான் நெடில் தொடர் குற்றியல் உகரம். இது நெடில் தொடர் குற்றியல் உகரம் வராது. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகுற சொற்கள் தான் நெடில் தொடர் குற்றியலுகுரம். தனி நெடில தொடர்ந்து வரணும். அப்ப அந்த குற்றியலுகுற எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு தனி நெடில் இருக்கணும். அதை தொடர்ந்து குற்றியலுகுற சொற்கள் வந்தாதான் நெடில் தொடர் குற்றியலுகுரம். அப்ப இந்த பாலாறு அப்படின்றது நெடில் தொடர் குற்றியலுகத்துல வராது. சரிங்களா? அப்ப நெடில் தொடர் குற்றியலுகத்துக்கு டெஃபினேஷன் கேட்டானா தனி நெடிலை தொடர்ந்து குற்றியலுகுற சொற்கள் வந்துன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்புறம் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், 2 எழுத்துக்களாக மட்டும்தான் வரும். எத்தனை எழுத்துக்களாக வரும்? நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்துக்களாக மட்டும்தான் வரும். 2 எழுத்துக்கள் மேல போச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம் கிடையாது. இங்க பாருங்க, அதை வச்சு இதை எடுத்துடலாம். பாலாறு அப்படின்றது எத்தனை எழுத்து வருது? 3 எழுத்து வருது. அப்ப இது கிடையாது. சரிங்களா? அதையும் வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி தனி நெடிலை தொடர்ந்து குற்றியலுகுற சொற்கள் வந்ததான் நெடில் தொடர் குற்றியலுகரம் சொன்னோம். இங்க பாருங்க, தனி நெடிலா இது? இங்க ஒரு நெடில் வருது, இங்க ஒரு நெடில் வருது. இது தனி நெடில் கிடையாது. சரிங்களா? அப்ப இதை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். சரிங்களா? தனி நெடிலே தொடர்ந்து வரணும். நம்மளுக்கு குசுடு, இந்த 6 எழுத்துக்களும் வரணும். குசுடு, சுபுரு. சரிங்களா? இந்த குசுடுக்கு என்ன எழுதலாம்? பாகு. இந்த இடத்துல நம்ம இப்படி சொல்லுவோம், பகு அப்படின்னு எழுதணும்னு வச்சுங்களா. பகு அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது மாத்திரையால குறையுதா? பகு அப்படின்றது ஓசையே குறையல. இங்க பாருங்க, பாகு அப்படின்னு முடிச்சு பாருங்க, பாகு, பாகு. அப்ப இந்த இடத்துல பாகு அப்படின்ற இடத்துல பாவுக்கு 2 மாத்திரை அளவிலும், இந்த கூ அப்படின்றது கூக்கு எப்பவுமே தனியா வந்துச்சுன்னா அதுக்கு 1 மாத்திரை. இந்த மாதிரி நெடில் எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகுற இந்த கூ உகரம், இது எப்படி பிரிக்கலாம்? இக்கு குட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். இந்த உகரம் என்ன பண்ணுது? தனக்குரிய 1 மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கிறது. அப்ப இதுக்கு எத்தனை மாத்திரைகள்? பாகு அப்படின்னு வார்த்தை கொடுத்துட்டு எத்தனை மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எவ்வளவு மாத்திரை? இது ஒரு 2, இது ஒரு அரை மாத்திரை. எத்தனை மாத்திரை? 2 மாத்திரைகள், 2.5 மாத்திரைகள். சாரி, 2.5 மாத்திரைகள். நம்மளுக்கு இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். நம்ம என்ன பண்றோம்? நெடிலுக்கு 2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ன பண்றோம்? 3 மாத்திரைகள் போடுவோம். ஏன் அப்படின்னா குற்றியலுகரம்னால என்ன பார்த்தோம்? நம்ம குறுகி ஒலிப்பது, தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிப்பதுதான் குற்றியலுகரம். அதுவும் எந்த எழுத்து ஒலிக்க போகுது? இந்த கூ வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம்னா தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பதுதான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த எழுத்து தன்னுடைய மாத்திரையில குறைந்து ஒலிக்குது. இதுக்கு எடுத்து பாகு.
அடுத்தது மாசு, மாடு, காது, பாபு, ஆறு, எல்லாமே என்னது நெடில் தொடர் குற்றியல வருவதற்கான எடுத்துக்காட்டுகள். கவனிங்க, எல்லாமே என்னது தனி நெடிலே தொடர்ந்து வந்திருக்கு. இங்க எதுவுமே என்னது தனி நெடில் இல்ல, தனி நெடில் அல்லாதது கிடையாது. எல்லாமே என்னது தனி நெடில் தொடர்ந்து வந்திருக்கு. அதனாலதான் என்னது இது நெடில் தொடர் குற்றியல உரம். இதை நோட் பண்ணீங்க இந்த எடுத்துக்காட்டுகள்லாம். சரிங்களா? நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இதை மட்டும் சொல்லியிருக்கோம். மாசு, மாடு, காது, பாபு, ஆறு, காது, இதெல்லாம் வந்து நெடில் தொடர் குற்றியலுக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்து நம்ம பார்க்க போறது உயிர் தொடர் குற்றியல் உரம். உயிர் தொடர் குற்றியல் உரம். அங்க என்ன பார்த்தோம் நம்ம? தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உர சொற்கள் அது நெடில் தொடர் குற்றியல் உரம் பார்த்தோம். இந்த உயிர் தொடர் குற்றியல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப உயிர் தொடர்னா அது ஒரு உயிர் எழுத தொடர்ந்து வரப்போகுது. அங்க நம்ம பார்த்தோம்னா அது பாலாறு, மரகு, மரபு, இந்த இடத்துல கவனிங்க. இப்ப இந்த இடத்துல இது என்ன எழுத்து? இது எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? இது எப்படி பிரிக்கலாம்? ராவ இரு கூட்டல் ஆ. அப்ப இங்க கவனிங்க, இந்த கூ அப்படின்னு கூறு இந்த குற்றியல் உர எழுத்துக்கள் எல்லாமே எதை அடுத்து வந்திருக்கு? தனி நெடில் அல்லாத உயிர் நெடிலையோ, அடுத்து என்னது தனி நெடில் அல்லாத உயிர்மை நெடிலையோ, அடுத்து என்னது உயிர்மை குறிலையோ அடுத்து வந்திருக்கு. அப்ப தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உரம் நெடில் தொடர் குற்றியல் உரம் பார்த்தோம். இந்த உயிர் தொடர் குற்றியல் உரம் அப்படின்னா என்ன டெபினேஷன் அப்படின்னா, தனி நெடில் அல்லாத உயிர்மை நெடிலையோ உயிர்மை குறிலையோ தொடர்ந்து குற்றியல் உர சொற்கள் வந்துச்சுன்னா அது என்னது உயிர் தொடர் குற்றியல் உரம். கவனிங்க, இங்க தனி நெடியில் அல்லாததானே வந்திருக்கு. அப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு என்னது? பாலாறு, மரகு, மரபு, இது எல்லாமே உயிர் தொடர் குற்றியலுக்கான எடுத்துக்காட்டுகள். நம்மளுக்கு இது கொடுத்துருவாங்க. இது கொடுத்துட்டா ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இது இடையின எழுத்து தானே, இடைத்தொடர் குற்றியல் உரம் தானே அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அந்த இடைத்தொடர் வல்லினம், மெல்லினம், இடையினம் அந்த மூணுக்குமே அந்த ஈற்று அயல் எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த எழுத்துக்களே அப்படியே வந்திருக்கும். இப்ப கசட தபர அப்படின்றது இக்கு அப்படின்ற ஒற்றை வச்சு வந்திருக்கும். அதனால ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது என்னது உயிர் தொடர் குற்றியல் உரம். பாலாறு, காட்டாறு, இதுல பாருங்க, இது தனி நெடில் அல்லாம டா இட்டு குட்டல் ஆ. இது என்னது உயிர்மை நெடில தொடர்ந்து வர குற்றியல் உர சொல்லு. அப்ப இதுதான் அது உயிர் தொடர் குற்றியல் உரம். இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள்லாம் நம்ம பார்க்கலாம். இதுல இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள்லாம் எழுதிக்கங்க. அரசு, பண்பாடு, 9 வரலாறு, உருபு, இதெல்லாம் என்னது? இது எல்லாமே உயிர் தொடர் குற்றியல் வரதுக்கான எடுத்துக்காட்டுகள். இந்த இடத்துல பாருங்க, ஈற்று அயல் எழுத்து வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, இங்க பாருங்க ஞ நம்மன வந்திருக்கு, இது வந்து மென்தொடர் குற்றியல் உரம் சொல்லி போட்டுருவாங்க. அது தவறு. ஈற்று அயல் எழுத்தை தான் பார்க்கணும். ஈற்று அயல் எழுத்து அடிப்படையில் தான் என்ன பண்றோம், நம்ம
குற்றியலுகரத்தை 6 வகையா பிரிக்கணும். ஈற்றாயிலத்து தான் வந்திருக்கு, உயிர்மை நெடில் வந்திருக்கு. இங்க ஈற்றாயிலத்து தான் வந்திருக்கு, உயிர்மை குறியில் வந்திருக்கு. அப்ப ஈற்றாயிலத்தை வச்சுதான் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுக்கு டெஃபினேஷன் என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு தனி நெடில் அல்லாத உயிர்மை குரிலையோ உயிர்மை நெடிலையோ தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது என்னது? இன்னொன்னு இருக்கு. இதுல என்ன எழுதிக்கணும்னா, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த கவனிங்க, நம்ம நெடித்தொடர் குற்றியலுகரம் என்ன பார்த்தோம்? 2 எழுத்துக்களை மட்டுமே கொண்டிருக்கும் பார்த்தோம். இது என்னது? எல்லாமே 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள். சரிங்களா? அப்ப இதையும் நீங்க எழுதிக்கணும். 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களாக வந்தால் என்னது? அது உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து நம்ம பார்க்க போற குற்றியலுகரம் வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம் இது என்னது? இது ஈஸி தான். என்னது? ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்து அப்படின்றதால ஆயுத எழுத்துனா எங்க மட்டும்தான் வரும்? ஒரு சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். ஆயுதத்துக்கு என்ன டெஃபினேஷனு? தனக்கு முன்னாடி என்னது? ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு எங்க வருது? மொழிக்கு இடையில மட்டும் வரும். அப்ப இங்க பாருங்க, எஃகு, கக்ஸு, அஃது, இது எல்லாமே என்னது? ஆயுத தொடர் குற்றியலுகரத்துக்கான எடுத்துக்காட்டுகள். இதுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லலாம்? ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் ஆயுத தொடர் குற்றியலுகரம். இது ஈஸி தான். இந்த ஆயுத தொடர் குற்றியலுகரம்ன்றது என்னது? ஆயுத எழுத்து தொடர்ந்து வந்த குற்றியலுகர சொற்கள் வந்தாலே அது என்னது? ஆயுத தொடர் குற்றியலுகரம் சொல்லிடலாம். அது போல இந்த இடத்துல மாத்திரை அளவு கேட்பாங்க. நம்மளால என்ன பண்ணுவோம்? ஒரு சில டைம் நம்ம குற்றியலுகரம் தானே, இது ஆயுத தொடர் குற்றியலுகரம் தானே, என்ன பண்ணிடுவோம்? இதுக்கு கால் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். எத்தனை மாத்திரை தான் இதுக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. ஏன்? குற்றியலுகரத்துல எந்த சொல்லு எந்த எழுத்துக்கு வந்து மாத்திரையில குறையும்? இந்த குசுடு குரு, இதுக்கு மட்டும்தான் மாத்திரை குறையும். இதுக்கு மாத்திரை குறையாது. இதுக்கு எத்தனை மாத்திரை? அந்த அக்குக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. அதனுடைய மாத்திரை அளவுல குறையாது. சரிங்களா? இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம் புரிஞ்சுச்சுங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரம். 4வது பார்க்க போறது வன்தொடர். வன்தொடர் குற்றியலுகரம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த ஈற்றாயில எழுத்து எப்படி இருக்கும்? அதை வல்லின மெய்யே கொண்டே இருக்கும். சரிங்களா? அப்ப வல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் அது வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். வல்லின மெய் எழுத்து என்னது? கசட தபரா இருக்குல்ல, அந்த எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வந்துச்சுன்னா அது என்னது? இப்ப இக்கு, இந்த எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வந்துச்சுன்னா என்னது? அது வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாக்கு, அச்சு, பட்டு, பத்து, உப்பு, பற்று. சரிங்களா? இது கவனிங்க. இப்ப ஈற்றாயில எழுத்துல பாருங்க. ஈற்றாயில எழுத்துல எப்படி வந்திருக்கு? டைரக்டாவே அந்த வல்லின மெய் எழுத்துக்கள் வந்திருக்குங்க பாருங்க. பாக்கு, அச்சு, பட்டு, பத்து, இதுல எல்லாத்துலயுமே ஈற்றாயில எழுத்துல அப்படியே டைரக்டாவே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வரகு, இது உயிர்மை எழுத்த வந்திருக்கு இந்த இடத்துல. அதனாலதான் இது என்னது? உயிர் தொடர். இந்த இடத்துல இதை நம்ம மாத்தி போட்டுற கூடாது. சரிங்களா? அப்ப இந்த 3 வகையிலுமே வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர்ல டைரக்டாவே அந்த எழுத்துக்களே அப்படியே வரும் ஈற்றாயில எழுத்தா. அடுத்து நம்ம பார்க்க போற குற்றியலுகரம் வந்து பாத்தீங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம். இது ஒன்னாது டெஃபினேஷன். இதுவும் ஈஸி தானது. மெல்லின மெய்யை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் என்னது? மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும்.
அதே மெல்லின எழுத்து தான் அது ஈற்றாயில எழுத்தா வரும். என்னன்னா அது மெல்லின எழுத்துகள் மஞ்சன ஞமன. இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம எழுதுவோம். நுங்கு, பங்கு, பஞ்சு, நண்டு, நந்து, காம்பு, நன்று. இது எல்லாமே என்னது மென்தொடர் குற்றியலுக்கான எடுத்துக்காட்டுகள். இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு சரிங்களா. இதுக்கான பாருங்க கரெக்டா அதனுடைய மெல்லின மெய் எழுத்து அதனுடைய ஈற்றாயில எழுத்தா வந்திருக்கும் சரிங்களா. அடுத்த வகை பார்க்கலாமா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியல் உரம். இடைத்தொடர் குற்றியல் உரம் இது ஒன்னாது இடையின மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உரம் இடைத்தொடர் குற்றியல் உரம் எனப்படும். இதுக்கான எடுத்து இடைத்தொடர்ல என்னன்னா இருக்கு ஈ இரு எரல அழல சரிங்களா. இதுல மட்டும் நீங்க ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நம்ம பார்த்தோம்ல எல்லாத்துலயுமே அந்த வல்லினம் மெல்லினம் ரெண்டுலயுமே 6 எழுத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஈற்றாயில எழுத்தா வரும். ஆனா இதுல மட்டும் இந்த இவ் அப்படின்ற எழுத்து இருக்குல்ல இதை மட்டும் நோட் பண்ணீங்க. இந்த இடைத்தொடர் குற்றியதுல இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகுற சொற்கள் கிடையாது. குற்றியலுகுற எழுத்து என்னது இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் எந்த ஒரு வகையிலுமே என்னது குற்றியலுகுற எழுத்தே கிடையாது சரிங்களா. அது போல இன்னொன்னு இருக்கு சூடு ரூ. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகுற சொற்கள் இல்லை. தமிழே கிடையாது. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வர குற்றியலுகுற சொற்களே என்னது கிடையாது. அதே போல இன்னொன்னு நோட் பண்ணிக்கணும் சு டு ரு. சூடுருன்னா என்னது அந்த குற்றியலுகுற எழுத்துக்கள் இருக்குல்ல அந்த அதை தொடர்ந்து அதை இறுதியாக கொண்டு முடியக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகுறம் கிடையாது. சு டு ரு இந்த 3 எழுத்துக்களை இறுதியாக கொண்டு முடியும் இடைத்தொடர் குற்றியலுகுறம் இல்லை. அப்ப இதுல 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது இந்த ரெண்டுமே அது முக்கியம். இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகுற சொற்களும் கிடையாது. சூடு ரு இறுதியாக கொண்டு முடியும் இடைத்தொடர் குற்றியலுகுறமும் கிடையாது. இது 2 மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. இப்ப இதற்கான எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துருவோம். எய்து மார்பு மூழ்கு சால்பு தெலுங்கு. கவனிங்க இப்ப நம்ம அதை பார்த்தோம்னா இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகுற சொற்களே கிடையாது. இதுல இவ் எதுவுமே கிடையாது. அடுத்தது
சூடு ரூ இது எல்லாமே என்னென்ன வந்திருக்கு பாருங்க. தூ வந்திருக்கு, பூ வந்திருக்கு, கூ வந்திருக்கு. நம்ம எது எது இல்லைன்னு சொன்னோம்? சு டு ரு கிடையாது. இந்த 3 எழுத்துக்களுமே வச்சு இறுதியாக கொண்ட இந்த இடைத்தொடர் குட்டியில கூட இல்லைன்னு பார்த்தோம். சரிங்களா? அதே போலதானே இருக்கு பாருங்க. குசுடு தூபுருல இந்த சூடுருவும் போயிடுச்சு, மீதி இருக்கிறது அந்த தூ பூ பூ வந்திருக்கு. சரிங்களா? இந்த தெலுங்கு அப்படின்னா என்ன சொன்னோம்? என்ன மீனிங் அப்படின்னா ஒரு வகை பூச்சி. ஒரு வகை பூச்சி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெலுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணீங்க. இதுதான் வந்து இடைத்தொடர் குட்டியில வரதுக்கான எடுத்துக்காட்டு. அப்ப இப்ப நம்ம 6 வகைகளும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஒரு டைம் 6 வகையும் அப்படியே வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். குற்றியல் உகரம்னா எப்படி பிரிச்சோம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பதுதான் அது குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த குற்றியல் உகரத்தை எத்தனை வகையா பிரிச்சோம்? எதன் அடிப்படையில பிரிச்சோம்? ஈற்று அயல் எழுத்தின் அடிப்படையில 6 வகையா பிரிச்சோம். ஃபர்ஸ்ட் ஒன் நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்? தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள் என்னது? நெடில் தொடர் குற்றியல் உகரம். 2 எழுத்துக்களாக மட்டுமே வரும். 2 எழுத்துக்களாக மட்டுமே வரும் அப்படின்னு பார்த்தோம். அது நல்லா ஞாபகம் வச்சு நெடில் தொடர்ல. அடுத்தது அதுக்கான எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்தோம். ஆறு, மாடு, அந்த குசுடு தூபுல வர எல்லா வகைகளும் பார்த்தோம். அடுத்தது உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர் குற்றியல் உகரது டெஃபினேஷன் பார்த்தோம். தனி நெடில் அல்லாத உயிர்மை நெடிலையோ உயிர்மை குரலையோ தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள்னா அது உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு பார்த்தோம். எப்படி வரும் இது? அதாவது 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும். எத்தனை எழுத்துக்கள் வரும்? 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும். 2 எழுத்துக்கள் மட்டும் பெற்று வந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் பெற்று வந்துச்சுன்னா அது அந்த மாதிரி அந்த உயிர்மை குரலையும் உயிர்மை நெடிலையும் அடுத்து வந்துச்சுன்னா அது வந்து உயிர் தொடர் குற்றியல் உகரம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஆயுத தொடர் குற்றியல் உகரம் பார்த்தோம்னா அது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள் ஆயுத தொடர் குற்றியல் உகரம். வன்தொடர் வல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள்னா அது வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு பார்த்தோம். மென்தொடர் குற்றியல் உகரம். மெல்லின மெய்யை அடுத்து வரும் குற்றியல் உகர சொற்கள்னா அது மென்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இடைத்தொடர் குற்றியல் உகரம். இடையின மெய்யை எடுத்து வரும் குற்றியல் உகர சொற்கள்னா அது இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த இடைத்தொடர் குற்றியல் உகரத்தை மட்டும் 2 ஞாபகம் வச்சு சொன்னா அது இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள் இல்லை. அதுபோல என்னது? சூடு ரூ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவோம். சாப்பாடு காலையில என்னது மதியத்துக்கு காலையில சமைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். அதை என்ன பண்ணுவோம்? மதியான இடைவேளையில தான் அதை சாப்பிடுவோம். அந்த மதிய இடைவேளை என்னது? காலையில சூடா சமைச்சு எடுத்துன்னு வந்திருப்போம். இங்க மதிய டைம்ல என்ன இருக்கும்? அந்த சூடு கம்மியா இருக்கும். அப்ப இடையில சுடுசோறு கிடைக்காது அப்படின்னு அமைச்சுங்க. இடையில சுடுசோறு இடத்துல சூடு இருக்குல்ல, இடைத்தொடர் குற்றியல் உகரத்துல என்னது? சுடுசோறு கிடைக்காது அப்படின்னு அமைச்சுங்க. அப்ப சூடுரு இறுதியாக முடியக்கூடிய இடைத்தொடர் குற்றியல் உகர சொற்கள் கிடையாது. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லாவே குற்றியல் உகரம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து குற்றிய லிகரம். குற்றிய லிகரம். குற்றிய லிகரத்தை எப்படி பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அங்க உகரம் அப்படின்னு பார்த்தோம். இங்க என்னது? இகரம். அங்க உகரம் எப்படி தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிச்சதோ அது போலதான் அது இங்க இகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் போது அதுதான் அது குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த குற்றிய லிகரமும் எதன் அடிப்படையில தான் தோன்றுது? குற்றியல் உகரத்தோடைய அடிப்படையில தான் தோன்றும். சரிங்களா? இத 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு தனிமொழி குற்றியல் உகரம், இன்னொன்னு புணர்மொழி குற்றியல் உகரம். என்ன சார் தனிமொழி குற்றியல் உகரம், புணர்மொழி குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தனிமொழி குற்றியல் உகரம். அடுத்து நம்ம பார்த்தோம் புணர்மொழி குற்றியல் உகரம். சரிங்களா?
அப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது தனிமொழி குற்றியலுகரம் பாத்துறோம். தனிமொழியா வர குற்றியலுகரம். கேன்மியா, சென்மியா. சரிங்களா? கேன்மியா, சென்மியா. இதுல இந்த ரெண்டுத்துல இருக்கிற மியா அப்படின்றது என்னன்னா அசைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. மியா அப்படின்றது ஒரு அசைச்சொல், இனியும் ஓசைக்காக சேர்த்துப்பாங்க. இதுக்கான மீனிங் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இந்த மியா அப்படின்ற அசைச்சொல். இந்த அசைச்சொல் வந்து பாத்தீங்கன்னா கேன், சென் இந்த இரண்டு வார்த்தைகள் வந்து சேர்ந்து வரும்போது இந்த மீயை எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டல் ஈ. சரிங்களா? இம்மு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். அப்ப இந்த இம்மு கூட்டல் ஈ, இந்த ஈ தான் என்னாவது தனக்குரிய ஒரு மாத்திரை இருந்து குறைந்து எத்தனை மாத்திரை ஒழிக்க போகுது? அரை மாத்திரையாக ஒழிக்க போகுது. சரிங்களா? கேன்மியா, சென்மியா இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேல் கூட்டல் மியா எப்படி வரும்? கேன்மியான்னு வந்துருவோம். நம்ம புக்லயே கொடுத்துருப்பாங்க. செல் கூட்டல் மியா எப்படி வரும்? சென்மியா. இது லகர லகர ஈற்று புணர்ச்சியில வரும். சரிங்களா? நிலைமொழியில நிலைமொழியுடைய ஈற்றுல நகர லகரமோ வகர லகரமோ வந்து மறுமொழியில மெல்லினம் வந்துச்சுன்னா வகர லகரம் ரன்னகரமாகவோ நகர லகரம் தன்னகரமாகவும் மாறும். சரிங்களா? அதனோட அடிப்படையில தான் என்ன பண்ணிருக்காங்க, இங்க கேல் கூட்டல் மியா அப்படின்றது கேன்மியாவாகவும் செல் கூட்டல் மியா அப்படின்றது என்னது சென்மியாவாகவும் வந்திருக்கு. சரிங்களா? இது நம்ம புணர்ச்சி விதிகளை நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இதன் அடிப்படையில தான் என்ன வந்திருக்கு? கேன்மியா, சென்மியான்னு வந்திருக்கு. இது தனிமொழியாக புணர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இது என்னது, இதுல இருக்கிற மீ இம்மு கூட்டல் ஈல அந்த ஈ வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை இருந்து குறைந்தனது அரை மாத்திரையாக ஒலிக்குது. இதுதான் அது தனிமொழி குற்றிய லிகரம். அடுத்து நம்ம பார்க்க போறது புணர்மொழி குற்றிய லிகரம். புணர்மொழி குற்றிய லிகரம். அதுனா சார் புணர்மொழி அப்படின்னா புணர்ச்சி தெரியும் நம்மளுக்கு. என்னது புணர்ச்சினா? அது இப்பதான் பார்த்தோம். நிலைமொழியின் ஈட்டெழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் சேர்வதுதான் அது புணர்ச்சி. சரிங்களா? இந்த புணர்மொழியில அதனுடைய நிலைமொழி முன்னாடியே பார்த்தோம். இந்த குற்றிலிகரமும் குற்றிலுகரத்துல இருந்து தான் தோன்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிலைமொழியாக ஒரு குற்றிலுகர சொல் வந்து வறுமொழியில எகரத்தை முதலாவதாக கொண்ட ஒரு சொல் வரும்போது, நல்லா கவனிங்க, நிலைமொழியாக ஒரு குற்றிலுகர சொல் வந்து மறுமொழியாக எகரத்தை, இது என்னது எகரத்தை முதலெழுத்தாக கொண்டு தொடங்குச்சுன்னா இந்த டூ எப்படி பிரிக்கலாம்? இட்டு குட்டல் ஊ பிரிக்கலாம். இதுல இருக்கிற உகரம்னா அது இகரமாக திரியும். இகரமாக தெரிந்து எப்படி ஒலிக்குது? தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கிறது. அதுதானே அது குற்றிய லிகரம். இப்ப இங்க இருக்கிற இது அப்படி எப்படி ஆகும்? இந்த இட்டு குட்டல் ஈ. சரிங்களா? இந்த டூ எப்படி பிரிச்சணும்? இட்டு குட்டல் ஊ. இந்த உகரம்னா அது எகரத்தை தொடர்ந்து வந்துச்சுன்னா, இந்த மாதிரி வறுமொழி வந்துச்சுன்னா இதுல இருக்கிற உகரம் இகரமாக தெரிஞ்சு இட்டு கூட்டல் மாறும். நாடி கூட்டல் யாது. அப்ப நாடி யாது அப்படின்னு வரும். புரியுதுங்களா? உகரம்னா ஆயிடுச்சு இகரமாக தெரிந்து தனக்குரிய மாத்திரையில இருந்து என்னது குறைந்து ஒலிக்கும். இங்க இருக்கிற டீல ஈ என்னது தனக்குரிய மாத்திரை. இந்த டீக்கு எவ்வளவு மாத்திரை அப்படின்னு கேட்டீங்கன்னா அரை மாத்திரை. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கொக்கு குட்டல் யாது. கொக்கு அப்படின்றது என்ன தொடர் குற்றியில் வரும்? இது என்ன தொடர் குற்றியில் வரும்? நெடில் தொடர் குற்றியில் வரும்.
இங்க எந்த வகையான குற்றியல் உரை சொற்களானாலும் வரலாம். இது என்னது கொக்கு ஈற்றாயில் எழுத்து என்ன வந்திருக்கு, வல்லின எழுத்து வந்திருக்கு. அப்ப இது என்னது மண் தொடர் குற்றியல் உரம். வறுமொழியுடைய முதல் எழுத்து என்ன வந்திருக்கு, எகரம் வந்திருக்கு. அப்படின்னா இக்கு குட்டல் ஊ, இந்த உகரம் என்ன வரும், இகரமாக திரியும். அப்ப தெரிஞ்சிச்சுன்னா என்ன வரும், கொக்கு குட்டல் யாது, கொக்கியாது. இந்த கீக்கு எவ்வளவு மாத்திரை, அரை மாத்திரை. கீக்கு எவ்வளவு மாத்திரை, அரை மாத்திரையில ஒலிக்கும். சரிங்களா? அப்ப குற்றியலிகரத்துல ரெண்டு வகையை பிரிச்சோம். என்னது, தனிமொழி குற்றியலிகரம், அடுத்தது புணர்மொழி குற்றியலிகரம். தனிமொழி அப்படின்றது என்னது, கேன்மியா சென்மியா அப்படின்றது ஒலிக்கும் போது அதுல இருக்கிற மீ அப்படின்றது இம்மு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். அதுல இருக்க இகரம் என்னது, தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையை குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த புணர்மொழி குற்றியலிகரத்துல நிலைமொழியாக ஒரு குற்றியலிகர சொல் வந்து மறுமொழியாக எகரத்தை முதலெழுத்தாக கொண்ட ஒரு சொல் வரும்போது என்ன ஆகுது, இந்த நிலைமொழியில இருக்கிற குற்றியலிகர சொல்ல இட்டு குட்டல் ஊ, இதுல இருக்கிற உகரம் இகரமாக தெரிந்து தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையை ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இன்னொரு எடுத்துக்காட்டும் பார்த்துடலாம். இதுல களிறு கூட்டல் யானை. நம்மளுக்கு அகநானூற்றுல 3 வகையை பிரிச்சிருப்பாங்க. என்னன்னது, களிற்று யானை நிறை, மணிமடை பவளம், இத்தலை கோவை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையை பிரிச்சிருக்காங்க. அதுலதான் என்னது இது களிறு கூட்டல் யானை. இதுல புணர்ச்சி விதிகள் பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவா தெரியும். இது என்ன ஆகும் அப்படின்னா, களிறு அப்படின்றது என்னது, களிறு அப்படின்றது என்ன தொடர் குற்றியல் இருக்கிறோம், இது உயிர்மை எடுத்து வந்திருக்கு. என்னது இருக்கு, உயிர்மை குறியில் வந்திருக்கு. அப்ப இது என்னது, உயிர் தொடர் குற்றியலுகரம். புரியுதுங்களா? உயிர் தொடர், நான் என்ன சொன்னேன், எந்த வகையான குற்றியலுகர சொல்றேன்னா வரலாம். உயிர் தொடர் குற்றியலுகரம் இது என்ன அப்படின்னா, புணர்ச்சி விதியில ஒரு விதி இருக்கும். குற்றியலுகர புணர்ச்சியில நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் டாரா ஒற்று இரட்டிக்கும் மிகவே. சரிங்களா? நெடிலோடு உயிர் தொடர் குற்றங்கள் டாரா ஒற்று இரட்டும். இந்த நெடில் தொடர் குற்றியலுகரமா வந்தாலும் சரி, இந்த உயிர் தொடர் குற்றியலுகரமா இருந்தாலும் இதுல இருக்கிற இந்த ரூ என்னவா மாறுனா அந்த ஒற்று இரட்டிக்கும். இந்த ரூ எப்படி பிரிக்கலாம், இரு குட்டல் ஊன்னு பிரிக்கலாமா? இந்த ஒற்று என்ன ஆகுதுன்னா இரட்டிக்குதுங்க. அப்புறம் எப்படி பண்ணுறோம், உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் பேருடைய களிற்று கூட்டல் யானை. இப்ப நம்மளுக்கு அந்த களிற்று அப்படின்றது வந்துருச்சு. சரிங்களா? இந்த ரூல இருக்கிற ஊ என்னவா மாறுது, இகரமாக தெரியுது. எரு குட்டல் ஊ, இது என்னவா மாறுது, இகரமா மாறுது. அப்ப என்னவா மாறும், இந்த ரூ ரீயா மாறும். அப்ப களிறு கூட்டல் யானை எப்படி வரும், களிற்று யானை. இதுல இருக்க ரீக்கு எவ்வளவு மாத்திரை, இகரத்துக்கு அரை மாத்திரை. புரியுதுங்களா? அப்ப தனிமொழி குற்றியலிகரத்திலையும் அந்த மியா அப்படின்றதுல மீ அது குறைந்து ஒலிக்குது. இதுல ரீ அப்படின்றது இகரம் அது குறைந்து ஒலிக்குது. சரிங்களா? புணர்மொழியில இப்ப நம்ம குற்றியலிகரம் இதுதான் 2 வகையில வரும். குற்றியலிகரம் போலதான் அது குற்றியலிகரமும் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து முற்றியலுகரம். இது சார்பு எழுத்துக்கள்ல வகையில சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? முற்றியலுகரம் இது எப்படி பிரிக்கலாம், முற்று கூட்டல் இயல் கூட்டல் உகரம். எப்படி பிரிக்கலாம், முற்று கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். முற்று அப்படின்னா என்ன மீனிங், முழுமையாக அப்படின்னு அர்த்தம். முழுமையாக இந்த உகரம் ஒலிக்க போகுது. குற்றியல் உகரத்துல பார்த்தோம் எப்படி குறுகி ஒலிச்சது. இங்க என்னது, இதுல வர உகரம் எல்லாமே என்னது தனக்குரிய மாத்திரையில இருந்து குறையாம என்னது அதே மாத்திரையில ஒலிக்க போகுது. சரிங்களா? இப்ப உகரத்துக்கு எவ்வளவு மாத்திரை, ஒரு மாத்திரை, அந்த ஒரு மாத்திரை அளவே ஒலிக்க போறதுதான் அது முற்றியல் உகரம். இதுக்கு என்ன டெஃபினேஷன், தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறையாமல்
அதே மாத்திரையில் ஒலிப்பதுதான் அது அதாவது முழுமையாக ஒலிப்பது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. முழுமையாக ஒலிப்பது முற்றியல் உகரம். அதுவும் இதுவும் அது 2 வகையில சொல்லலாம். இந்த முற்றியல் உகரமும் 2 வகையில வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வகை மெல்லினது இந்த ஞஞன நமன. அடுத்து என்னது மெல்லின இடையின என்ன வரும்? எரல மழலை. சரிங்களா? அங்க இது ஒன்றும் நாம வச்சுங்க. அங்க என்னது வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பதுதான் அது குற்றியல் உகரம் பார்த்தோம். இங்க மெல்லின இடையின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தனக்குரிய மாத்திரையில் முழுமையாக ஒலிப்பது. முழுமையாக ஒலிக்கும். இதுதான் அது முற்றியல் உகரம். அங்க பார்த்தோம் வல்லின மெய்யின் மேல் ஏறி வந்துச்சு. இங்க என்னது மெல்லின மற்றும் இடையின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தனக்குரிய மாத்திரையில குறையாம என்னது முழுமையாக ஒலிக்கும். அதுதான் முற்றியல் உகரம். இது இங்கு கூட்டல் என்ன போடுவோம்? நூ. இழு கூட்டல் ஊ லூ. இல்லு கூட்டல் ஊ லூ. இது எல்லாமே என்னது தனக்குரிய மாத்திரையில குறையாம என்னது முழுமையா ஒலிக்க போகுது. சரிங்களா? அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். இன்னொரு வகை இருக்கு. சரிங்களா? இன்னொரு வகையில 2 வகை இருக்கு. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வகை இது தள்ளு. ஏழு. மாவு. பாவு. கண்ணு. உண்ணு. இது எல்லாமே என்னது முற்றியல் உகர சொற்கள். நம்ம முற்றியல் உகரத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? ஈற்று எழுத்து எப்படி இருக்கும்? குசுடு துபுரவு கொண்டு முடிஞ்சிருக்கும். இங்க பாருங்க லூ லூ ஊ நூ. இதை கொண்டு முடிஞ்சிருக்கு. இதை கொண்டு முடிஞ்சாலும் என்னது தனக்குரிய மாத்திரையில குறையாம என்னது முழுமையா ஒலிக்கும். அதுதான் அது முற்றியல் உகரம். இதுல ஒரு சில எடுத்துக்காட்டுகள்லாம் எழுதிங்க. கதவு. உயர்வு. உருமு. புரியுதுங்களா? இப்ப இது எல்லாமே இது ஒரு வகை. இது என்ன சொன்னோம்? மெல்லின இடையின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம். இது என்னது? லூ எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். இல்ல அப்படின்றது இந்த நகரலகரம் எதுல வரும்? இடையின நகரம். எரள வாழல. சரிங்களா? இழு இது என்னது? இடையின உகரம். ஊவும் இடையின உகரம். நூன்னது மெல்லின உகரம். இது என்னது? இடையின உகரம். இது மெல்லின உகரம். இது எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டல் ஊ. இது மெல்லினம் ஞஞன நமன. அது மெல்லின் மேலே ஏறி வந்துச்சுன்னா இதுவும் அது ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்கும். அப்ப இதுக்கான மாத்திரை அளவு கேட்டாங்கன்னா எவ்வளவு சொல்லணும்? இப்ப கதவுன்னு கொடுத்துட்டாங்க. கதவு ஃபர்ஸ்ட் எந்த வகை குற்றியல் உகரம் பார்க்கணும். இது குற்றியல் உகரமா? குசுடு துபுரு வரல. அப்ப ஈஸியாவே என்ன பண்ணிடலாம்? இது குற்றியல் உகர சொல்லல. அப்ப குற்றியல் உகரம்னா அது முழுமையா ஒலிக்கும். இதற்கு ஒரு மாத்திரை, இதற்கு ஒரு மாத்திரை, இதற்கு ஒரு மாத்திரை. கதவுக்கு எவ்வளவு? 3 மாத்திரை.
இது எத்தனை மாத்திரை? 3 மாத்திரை. குற்றியலுகரம் அது அந்த ஈற்றெழுத்து அரை மாத்திரையில குறைந்து ஒலிக்கும். சரிங்களா? இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கு முற்றிலுகரத்துல. என்னது? அங்க பார்த்தோம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றிலுகர சொற்கள் என்னது? நெடில் தொடர் குற்றிலுகரம். இங்க அப்படின்னா இங்க குற்றிலுகர எழுத்து வந்தாலும் தனக்குரிய மாத்திரையில முழுமையா ஒலிக்கும். அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிக்குறிலை தொடர்ந்து குற்றிலுகர சொற்கள் வந்துச்சுன்னா என்னது? அதுவும் முற்றிலுகரம் தான். என்னது? தனிக்குறிலை தொடர்ந்து குற்றிலுகர சொற்கள் வந்துச்சுன்னா அதுவும் என்னது? முற்றிலுகரம் தான். இதுல இரண்டாவது என்ன அப்படின்னா தனிக்குறிலை தொடர்ந்து முற்றிலுகர சொற்கள் வந்தால் அதுவும் முற்றிலுகரம் தான். அதுவும் என்னது? முற்றிலுகரம் தான். அங்க நீங்க அங்க நம்ம என்ன பார்த்தோம்? நாடுன்னு வச்சுக்கோங்க. நம்ம தனி நெடில தொடர்ந்து என்னது குற்றிலுகரத்து வந்துச்சுன்னா அது வந்து நெடில் தொடர் குற்றிலுகரம். இதுவே நடு இங்க ஈற்ற எழுத்த கவனிங்க. இறுதி எழுத்து என்னது? குசுறுது தான் வந்திருக்கு. ஆனா இது என்ன எழுத்தா வந்திருக்கு? முதல எழுத்து குறிய எழுத்தா வந்திருக்கு. அப்ப நாடு அந்த இடத்துல டூ வந்து தனக்குரிய மாத்திரை இருந்து குறைந்து ஒலிக்குது. நடு அப்படின்னு ஒலிக்கும் போது அந்த இடத்துல என்னது? மாத்திரை அளவு குறையவே இல்லை. அதனால அது என்னது? முற்றியலுகரம். இது என்னது? முழுமையா ஒலிக்குது. அப்ப இதுக்கான தனிக்குறியில தொடர்ந்து வந்து குற்றிலுகர சொற்கள் வந்தாலும் அது வந்து முற்றிலுகரம் தான். நடு, படு, பசு, விடு, மது, தபு, பெரு, அது, வரு, பகு. இது எல்லாமே என்னது? முற்றிலுகர சொற்கள். இங்க எல்லாமே கவனிங்க. குசுறுது புறா வந்திருக்கும் ஈட்டுல. ஆனா அதோடைய முதல் எழுத்து கவனிங்க. எல்லாமே குறியில எழுத்தா வரும். இந்த மாதிரி குறியில எழுத்தா கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது என்னது? குறியில எழுத்தை தொடர்ந்து குற்றிலுகர சொற்கள் வந்தாலும் அது என்னது? முற்றிலுகரம் தான். சரிங்களா? அப்ப நம்ம இந்த கிளாஸ்ல ஃபுல்லாவே என்ன பார்த்தோம்? குற்றிலுகரம், குற்றியலிகரம், முற்றிலுகரம். குற்றிலுகரத்துக்கான நம்ம ரிவிஷன் பார்க்கிறோம். குற்றிலிகரத்துக்கு ரிவிஷன் என்னது? குற்றிலிகரம் அது குற்றிலுகரம் போலவே தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். உகரம் என்னது? இகரம், குற்றிலிகரம். சரிங்களா? அது ரெண்டு வகையை பார்த்தோம்னா அது தனிமொழி குற்றிலிகரம், புணர்மொழி குற்றிலிகரம். தனிமொழி குற்றிலிகரம் அப்படின்றது என்னது? கேள் குட்டல் மியா, கேன் மியா, செல் குட்டல் மியா, சென் மியா. அதுல இருக்கிற அந்த மியா அப்படின்ற அசை சொல்ல இருக்கிற இம் அப்படின்ற எழுத்து அடுத்து வரும் ஈகரம்னது தனக்குரிய மாத்திரையிலிருந்து என்னது? ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அதுதான் வந்து தனிமொழி குற்றியலிகரம். புணர்மொழி குற்றியலிகரம் அப்படின்றது என்னது? நாடு கூட்டல் யாதுன்னு பார்த்தோம். தன் நிலைமொழியாக ஒரு குற்றிலுகர சொற்கள் வந்து மறுமொழியில எகரத்தை முதலாக கொண்ட ஒரு சொல் வரும்போது என்னாகும்? அதுல நாடு இட்டு குட்டல் ஊல அதுல இருக்கிற உகரம் ஈகரமாக தெரிந்து தனக்குரிய ஒரு மாத்திரையில இருந்து குறைந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். அதுதான் என்னது? குற்றியலிகரம், புணர்மொழி குற்றியலிகரம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்தது முற்றியலுகரம். முற்றியலுகரத்தை என்னது? முற்று குட்டல் இயல் குட்டல் உகரம் பிரிக்கலாம். முற்றுனா என்னது? முழுமையாக தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறையாம என்னது? முழுமையாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ரெண்டு வகையா வந்துச்சு. என்னது? ஃபர்ஸ்ட் வகையில மெல்லின இடையின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தனக்குரிய மாத்திரையில் முழுமையாக ஒலிக்கும். அதுவும் என்னது? முற்றியலுகரம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். ரெண்டாவது வகை என்னது? தனிக்குறிலை எடுத்து குற்றிலுகர சொற்கள் வந்தாலும் என்னது? அதுவும் முற்றிலுகரம் தான். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். சரிங்களா? இப்ப மாத்திரை அளவு கேட்பாங்க. இந்த குற்றிலுகர சொற்களுக்கான மாத்திரை அளவுகள் சொற்களுக்கு
மாத்திரை அளவு. மாத்திரை அளவு கொடுத்துருவாங்க குற்றியல் உரை சொற்களுக்கு. இங்க பாருங்க, இப்ப நெடில் தொடர்புல பார்ப்போம். நாடு, அப்ப இதுக்கு எத்தனை மாத்திரை? இதுக்கு எத்தனை மாத்திரை? நெடில இருக்கு 2 மாத்திரை. இதுக்கு குறியில இருக்கு 1 தான். ஆனா இது குற்றியல் உரை சொற்கள்னா அது அரை மாத்திரை. அப்ப இது எத்தனை மாத்திரை கேட்டீங்கன்னா 2.5 மாத்திரை. சரிங்களா? அடுத்தது அம்பு அப்படின்னு பார்த்தோம். ஆவுக்கு எவ்வளோ? 1 மாத்திரை. இம்முக்கு எவ்வளோ? அரை மாத்திரை. பூக்கு எவ்வளோ? அரை மாத்திரை. இதுக்கு எவ்வளவு மாத்திரை? மொத்தம் 2 மாத்திரைகள். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சொல்ல குற்றியல் உரை சொல்ல கொடுத்துட்டு அதுக்கான மாத்திரை அளவு கேட்பாங்க. நம்ம கரெக்டா போடணும். உசுறு தூக்குறு வந்தாலே என்னது? அது குற்றியல் உரை சொல்லுதான். அப்ப இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். 1 to 10 வரைக்கும் எத்தனை குற்றியல் உரை சொற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1 to 10 வரைக்கும் கவனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப இந்த 10 எழுத்து 10 1 to 10 வரைக்கும் எத்தனை குற்றியல் உரை சொற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10மே வருமா? 10மே என்னது வராது. எத்தனை வரும்? 9 தான் வரும். கவனிங்க, ஈற்றாயில எடுத்து கவனிங்க எல்லாமே ஈற்றாயில எடுத்து. அப்ப இது என்ன வரும்? இது நம்ம மென்தொடர் குட்டி இருக்கிறோம். மென்தொடர் குட்டி இருக்கிறோம். ஈற்று எடுத்து பாருங்க, எல்லாமே குசுடு தூரல தான் வருது. இதுவும் அது மென்தொடர் குட்டி இருக்கிறோம். இது நெடில் தொடர் குட்டி இருக்கிறோம். இங்க கவனிங்க 7, இது குற்றியல் உரை சொல்லா. ஈற்று எடுத்து பாருங்க, குசுடு தூரல முடியல. அப்ப எதனாது? இது முற்றியல் உகரம். 10 அடிச்சிட கூடாது. எத்தனை எழுத்துக்கள்? 8. இங்க பாருங்க 8 அப்படின்றதுனாது மல்லின எழுத்து வந்திருக்கு, வன்தொடர். இது 9 அப்படின்றது மென்தொடரா? மென்தொடர் கிடையாது. என்னது? ஈற்றாயில எழுத்த கவனிங்க, பா வந்திருக்கு, உயிர்மை குறியில எடுத்து இந்த குசுறு தூக்குறு வந்திருக்கு. அப்படின்னா அது உயிர் தொடர் குற்றியல் உகரம். 10 இது என்னது? மண்-தொடர் குற்றியல் உகரம். அப்ப 1 to 10 வரைக்கும் அந்த எழுத்துக்கள்ல எத்தனை வார்த்தைகள்ல எத்தனை குற்றியல் உரை சொற்கள் இருக்குன்னு கேட்டேன்னா எத்தனை? 9 குற்றியல் உரை சொற்கள் இருக்கு. சரிங்களா? இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம குற்றியல் உகரம், குற்றியலிகரம், முற்றியல் உகரம் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான கிளாஸ். இதை நீங்க படிச்சாதான் புணர்ச்சி விதிகள் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். புணர்ச்சி விதிகள் சரி, வல்லின மிகும் மிக இடங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். இந்த குற்றியல் உகரம், குற்றியலிகரம், குற்றியலிகரம். இந்த குற்றியலிகரம் பார்த்தோம்ல, இந்த குற்றியலிகரம் பாத்தீங்கன்னா தற்கால வழக்குல யூஸ் பண்றது கிடையாது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த நாடி யாது, கொக்கி யாது, வண்டி யாது, எனப்படுவது யாது, வரகி யாது, குரங்கி யாது, அதெல்லாம் இப்பெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. தற்கால வழக்குல கிடையாது, செய்யுள் வழக்குல யூஸ் பண்றாங்க. சரிங்களா? குற்றியல் உகரம் சொல்லுவோம், குற்றியல் உகரமும் யூஸ் பண்றோம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? வணக்கம்.